பொய் சொல்றது பெரிய தப்பு இல்லையா? ஒருவேளை சாப்பிட்டு வந்துட்டாருன்னு போய் சொல்றது தப்புனா என்ன பொண்டாட்டின்னு இத்தனை மாசமா போய் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதே என்ன கணக்குல சார் சேர்க்கறது? ஏன் சார், ஏன் நீங்க வாயை மூடிட்டீங்க? உங்களுக்கு ஒரு நீதி, மத்தவங்களுக்கு ஒரு நீதியா? ஓ, கடவுளே. இது ஒண்ணுதான் குறைச்சல். என் வயிறை காய போட்டுட்டு இவன் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கா. சார் போதும் மாமா, பேசாம படுங்க சார். அங்க தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அதை எடுத்து குடிச்சிட்டு படுங்க சார். ஏன் ரோஜா இப்படி பண்ற? நான் உனக்காக தானே உன் கேஸ முடிக்கிறதுக்கு ராத்திரி பகலா உழைச்சிட்டு இருக்கேன். பசியில படுத்த எனக்கு தூக்கம் வராது. நீ இரு, நான் கீழே போய் சாப்பிட்டு வரேன். சார் 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 ஒரு நிமிஷம். சார் இப்ப நீங்க கீழே போனீங்கன்னா அத்தைக்கும் சுமதி ஆண்டிக்கும் திரும்பவும் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். யசோதா அனுவுக்கு போன் பண்ணி அர்ஜுன் சாப்பிட்டு வந்துட்டான்னு ரோஜா சொல்றா, ஆனா அர்ஜுன் கீழே வந்து சாப்பிடுறான். அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, நீ வந்து அர்ஜுனை வளைச்சு போட்டுடலான்னு சொல்லுவாங்க. அனுவோ இங்க வந்து உட்காந்துட்டு அடுத்த அட்டம் ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சார்? பொழுது விடியட்டும் சார். ஏன் சார், ஏன் இப்படி முறைச்சு பாக்குறீங்க? இல்ல, ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாது சார். காந்தி கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தது காரணம் என்ன தெரியுமா? அவர் அப்பப்போ உண்ணாவிரதம் இருந்ததுதான். வசதி படிச்சவங்க ஒருவேளை சாப்பிடாம இருந்தா அந்த ஒருவேளை சாப்பாடு ஏழைக்கு கிடைக்கும் சார். நல்லா பேசு.